ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஆபரேஷன் சிந்தூர் யாருக்கோசமும் ஸ்டாப் பண்ணல. ஆக்குபைட் காஷ்மீரை நாங்கள் இது பண்ணுவோம். அந்த 4 தீவிரவாதிகளை நாங்கள் விடமாட்டோம். என்ன கேட்டால் அந்த 4 தீவிரவாதிகளுடைய தலையத்தை நம்மளுடைய எல்லையில் வைக்கிறது. அதாவது எங்களுடைய நாட்டு விஷயத்தில் 3வது நம்பர் தலையிடக்கூடாதுன்னு எல்லா பேப்பர்லேயும் வந்துருக்குதுல. ட்ரம்ப்போ அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் வாங்கிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவர் உலகத்தில் இருக்கிற வாரெல்லாம் நிப்பாட்டணும்னு சொல்கிறதால அது ஒரு பேர் எடுத்துக்கிறதுக்கு தான். அதுக்கு இன்னும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு பதில் கொடுத்துட்டார். பிலால் பூட்டோன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்த இடத்துல போனால் இந்துக்களுடைய ரத்த ஆறு ஓடும். இன்னும் ரயில்வே மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறார், அந்த இடத்துல நாங்கள் 130 இடத்துல இந்தியாவை டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறோம், நாங்கள் அழிச்சிடணும். எங்கே போச்சு ஒற்றுமனை? இது நம்ம தேசத்துடைய விஷயம். ஒத்துமொட்ட கட்சிங்களும் வாங்கணும்னு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரா? ஏன் தனியாக பேர் வச்சுன்னு போயிடலான்னு சொல்லிட்டா? எந்த மாதிரி அரசியல் பாருங்க, தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இவரெல்லாம் வந்ததுக்கு. வேங்கை வெயிலில் மலத்தை கலந்தாங்க. நான் கேட்குறேன், கேஸு கொடுத்தவங்களே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாங்க. அப்போ முதலமைச்சரை நீ பதவி விலகுன்னு ஏன் சொல்லலை? இவங்களுடைய 5 வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க குடும்பத்துக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தான் திட்டம் வகுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த 2 கம்பெனி வளரும் போது தமிழ்நாடும் வளர்ந்துருக்கணும்ல, தமிழ்நாடும் கடன் இல்லா மாநிலமாக இருக்கும்ல. அப்போ இவங்க வளர்ச்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டர்ன் வச்சு அவங்க சொந்தத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க தவிர தமிழ்நாட்டு வளர்ச்சியை அவங்க கொண்டு வரல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி முகமது அத்தாவுல்லா நம்மளோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு இந்தியாவே ரொம்ப பிரமிப்பா மோடி அவர்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எதிர்கட்சிகள் எல்லாருமே ஏன் இந்த இரு நாட்டுக்கும் இடையே நடந்த தாக்குதலை ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் அவர்களும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியே ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. என்ன காரணம்? மோடியின் மௌனம் இதற்கு என்ன சொல்ல வருது? நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போர் நிறுத்துறதுக்கு காரணம் மோடியோ ட்ரம்ப்போ இல்லை, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படியா? ஆமாங்க. அதாவது அரை மணி நேரம் நடத்தின அந்த 5 கிலோமீட்டரில் நடத்தினாங்க பார்த்தீங்களா ஒரு பேரணி. அந்த பேரணி முடிகிறதுக்குள்ளேயே போரை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அதோடைய கிரெடிட் யாருக்கு போகும்? முதலமைச்சருக்கு தான் போகும். ஏன்னா அப்படி தான் கருணாஸ் அவர்கள் ஊரா சொல்லின்னு சுற்றுறாரு. அதனால் என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் கருணாஸை கேட்டு சொல்லுங்கள், பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கும் உங்கள் முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு, பாகிஸ்தானுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன தொடர்பு, அதுவும் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா 100 பேருக்கு மேலே தீவிரவாதிகளை அழிச்சிருக்கிறாங்க. இங்கே எங்களுடைய பஹல்காமில் 26 பேர் கொல்லப்பட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் இதுக்காக போராடின இராணுவ வீரர்கள்லாம் இது கேலி கூத்து பண்ணுற மாதிரி இருக்குதுல்ல. இன்றைக்கி என்னமோ அது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லி ஒரு மேடைக்கு மேடை, நீ சொம்பு தூக்கு வேணான்னு சொல்ல வரல, நீ காலில் விழு, என்ன வேணா பண்ணு. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கையான விஷயம். மேடையில் போயிட்டு முதலமைச்சரை பேரணி முடிகிறதுக்குள்ளேயே போரை நிறுத்திட்டாங்கன்னா இதுதான் நம்ம தமிழக முதலமைச்சருடைய சாதனைன்னு சொல்லலாம். வெக்கக்கேடான ஒரு விஷயம். ஒன்று, நான் மக்கள்கிட்ட சிந்திக்கிறதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி கடந்த ஒரு 10 நாளாக இதே விஷயத்தை தான் எல்லாருமே பேசின்னு இருக்கிறாங்க. நான் மக்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம முதலமைச்சர் எல்லாருமே கம்பேரிசன் பண்ணிட்டு தான் பேசுவார். நான் அந்த வழியிலே வரேன். இது வரைக்கும் 1970 இன்றைக்கி 2025 வரைக்கும் எத்தனை இந்த லஷ்கர் தொய்பாவும் ஜெய்ஷ் இ முகமதும் தாக்குதல் இந்தியாவுக்குள்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதை தயவுசெய்து தேடி படிக்கணும். ஏன்னா இவங்க ஒரு சிலர் இங்கே என்ன சொல்லின்னு இருக்கிறாங்கன்னா எலெக்ஷன் இப்போ பீகாரில் குஜராத்லலாம் எலெக்ஷன் இந்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் வரதால் மோடி தான் திட்டமிட்டு இந்த அட்டாக் பண்ணதான் சில பைத்தியக்காரங்க சுற்றுறாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு இருக்குது, எத்தனை வருஷம் பிஜேபி ஆண்டுதுன்னு அதோடைய டேட்டாவை எடுத்து பாருங்கள். தயவுசெய்து இந்த கம்பேரிசன் பார்க்கணும். இது வரைக்கும் எத்தனை முறை இந்தியா இந்த டெரரிஸ்ட் குரூப் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, பதிலுக்கு இந்தியா என்ன தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு டேட்டாவே சொல்கிறேன். இதை நான் சொல்ல வேணாம், நீங்கள் பார்த்தாவே தெரியும்.
காங்கிரஸ் பீரியட்ல வந்து நரசிம்மராவ் இருந்த டைமில் வந்து 1993 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூரில் வந்து தொடர் வெடிகுண்டு சம்பவம்லாம் நடந்தது. அப்போ வந்து என்னென்னா வந்து காங்கிரஸ் பீரியட் இங்கே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இதே திமுக ஆட்சி தான் இருந்தது. ஆனால் அப்போது இவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை என்ன, பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்து இறந்தாங்க. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் பீரியடில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மும்பை அட்டாக்ல அது அப்துல் கசாபுன்னு ஒருத்தரை வந்து இங்கே இந்தியாவுக்குள்ள மாட்டிக்கலாம் தெரியாதனமா, அவனுக்கு எத்தனை கோடி ரூபா வந்து செலவு பண்ணாங்க, என்னமோ இவங்க தேடி போய் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து ஒரு பில்டப் பண்ணாங்க. அதை வச்சுட்டு இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து எவ்வளோ செலவு வந்து பண்ணாங்க. ஏன் வந்து ஏன்னா இப்போ கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் ஏன் வந்து பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் ஏன் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணல, நீங்கள் எல்லாம் வந்து இது பண்ணல, நீங்கள் எத்தனை பேர் வந்து பேசுனாங்க. 22 போன மாதம் நடந்த ஒரு விஷயத்துக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு வந்து அது உரிய வந்து பதிலடி வந்து கொடுத்தாங்க. இதை விளக்குறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா பிஜேபி வந்து ஆண்டது வந்து இந்த 12 வருஷமோ இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் டைமில், அப்போ வந்து வாஜ்பாய் டைமில் வந்து 2001 வந்து பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது. அந்த பார்லிமெண்ட் அட்டாக் வந்து எந்த மாதிரியான ப்ரெஷர் வந்து பாகிஸ்தானில் வந்து கடைசியாக பாகிஸ்தான் வந்து அவங்க படைய ட்ரூப் வந்து பேக் வாங்கிட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உரி ஸ்ட்ரைக்கு பாகிஸ்தான் நடத்தும் போது அதுக்கு வந்து நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று அட்டாக் பண்ணோம். அது யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவன் ஊருக்குள்ளே போயிட்டு வந்து அடித்தோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா புல்வாமா தாக்குதல் வந்து நடந்தது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஏர் ஸ்ட்ரைக் வச்சு வந்து அந்த இடத்துல இதெல்லாம் தெரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ 2025 வந்து இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் நடந்ததுக்கு எங்களுடைய பிரதமர் என்ன ஒன்றா வந்து நிதானம், இவங்கள மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணல. ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு அட்டாக் வந்து பார்க்கணும்னா பிஜேபி பீரியடில் தான் வந்து தைரியமாக எதிர்த்து வந்து பாகிஸ்தான் அடிச்சுக்கிறாங்க தவிர காங்கிரஸ் டைமில் யாராவது ஒரு தடையாவது வந்து ஏன் நிற்கிறதுக்கு கூட வந்து அங்கே தைரியம் எல்லாம் வந்துருக்குறாங்க. இன்றைக்கி ஆயுதங்கள்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எல்லாம் துரும்புச்சு போயிருந்தது. இன்றைக்கி இவனுங்க சொல்கிறாங்களே நாட்டுக்காக வந்து இப்போ கடனாளி ஆகிட்டாங்க, கடனாளியாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாடு வந்து வளர்ச்சி அடைய அதோடைய பாதுகாப்பு எந்த அளவு முக்கியம், இதற்கு கண்டிப்பாக இந்த ஜம்மு காஷ்மீரே வந்து சாட்சி. நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இன்னைக்கு நடந்த இந்த 2 டெரரிஸ்ட் குரூப்பை இது வரைக்கும் எவனுமே வந்து தொட்டது கூட கிடையாது. அதை தொட்ட வந்து ஒரே ஒரு யாருன்னா நரேந்திர மோடி பிஜேபி பீரியடு தான். ஏன்னா அந்த தைரியமும் தில்லும் வந்து இங்கே இருந்தது. இதே முப்படை தளபதிகளுக்கும் வந்து என்னன்னா அந்த அளவு பவர் கொடுத்தாங்க. இன்னைக்கு இவங்க சொன்னாங்க அவர் வந்து சவுதி அரேபியாவில் வந்தோடனே அவர் போய் நேராக வந்து இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். பிரச்சாரத்துக்கெல்லாம் போல அந்த இடத்துல அதே இடத்துல வந்து உட்காந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே உடனடியாக உள்துறை அமைச்சார் முப்படை தளபதியில் கூப்பிட்டு என்னென்னலாம் திட்டத்தை இது பண்ணணும்னு சொல்லி டைவெர்ட் பண்ணார். என்ன டைவெர்ட் பண்ணார், அதாவது இவர் எலெக்ஷனில் வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி. ஆனால் இவனுங்கெல்லாம் தெரில 10 மணிக்கு மேலே வந்து மோடி வந்து வீடியோ வந்து வேலை செய்யக்கூடியவனுங்க. ஏன்னா 24/7 வந்து அவர் ஒர்க் பண்ணுறாலும் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே இப்போ ஏன் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன்னா, இதை சொல்கிறாங்கல்ல பாகிஸ்தானோட தொடர்பு வந்து என்னென்னா எதிரி இல்லை, துரோகிங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அந்த துரோகிங்க யாருன்னு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும். ஏன்னா இப்போ சொல்லிக்கிறாங்களே வெறும் நடப்பயணம் வந்து போனதுலேயே வந்து அங்கே வாங்கிட்டாங்கன்னா அப்போ எத்தனை உயிரை காப்பாற்றிருக்கலாமே. கண்டிப்பா புரியுதுங்களா, அவ்வளோ பெரிய ஒரு வாரிய தேவையில்லையே. இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நம்ம ஸ்டாலின் இந்த சைடில் நடக்க விடலாம். இன்னைக்கு வந்து இந்த எந்தெந்த நாட்டிலலாம் பிரச்சனைனோ நம்ம முதலமைச்சர் அமுச்சு விட்டா எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடுமே. ஏன்னா அதனால் வந்து அரசியல் பண்ணுங்க, ஆனால் வந்து கோமாளியாக அரசியல் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பைத்தியக்காரங்க கிடையாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக வந்து இப்போ மோடிக்கு அவர்களுக்கு எதிராக வந்து எவ்வளோ வந்து பிரச்சாரம் வந்து பண்ணாங்க. இதுக்கு வந்து காரணம்லாம் சொல்லும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒத்துமொட்ட கண்ட்ரியை வந்து பின்னாடி இருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற துரோகிங்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேனரில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து இந்தியா வாழ்க இந்தியா வாழ்க, இந்திய ஒற்றுமைக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி ஒரு ஸ்டண்ட் பண்ணார் பாருங்க, இந்தாண்ட முஸ்லீம்ஸ் இந்தாண்ட கிறிஸ்தவர்கள் இந்தாண்ட நம்ம முதலமைச்சர் கரெக்டாக எப்படி அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள் கூட்டு போயிட்டு. ஆனால் உண்மையிலே டேலண்ட்டு தான், ஹேட்ஸ் ஆஃப், நான் பாராட்டி தான் ஆகணும். இது மற்ற கட்சிகளும் புரிஞ்சுக்கணும். இவரை மாதிரி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியலையே. ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மைங்க வந்து எப்படி அப்படியே லைனாக அழகாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து என்னன்னா இது வந்து ஒற்றுமை பேரணினா என்னங்க, எல்லாரும் ஒன்றா கலந்து போகிறது. உன் கூட்டணியில் இருக்கிற கட்சி உங்கள் சொந்தக்காரங்களை கூட்டின்னு வந்து நீ உன் போலீஸை கூட்டின்னு வந்து ரிட்டையர்டு ஒரு மிலிட்ரி மேனை ஒரு ஸ்கூல் பசங்க கொடுத்து அதுவா ஒற்றுமைனா வந்து இது நம்ம தேசத்துடைய விஷயம். ஒத்துமொட்ட கட்சிங்களும் வாங்கணும்னு வந்து வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரா? ஏன் தனியாக பேர் வச்சுன்னு போயிடலான்னு சொல்லிட்டா? எந்த மாதிரி அரசியல் வந்து பாருங்க, தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இவரெல்லாம் வந்து வந்ததுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பதவி விலகுங்கன்னு சொல்லி வந்து திருமாவளவன் வந்து சொன்னார். சீமான் உடனே வந்து கொந்தளிச்சார். 30 கோடி பாகிஸ்தானியர்கள் என்ன அப்படின்னு வந்து சொல்லும் போது ஏன் பிரதமருக்கு வந்து தெரியும், பல உயிரை காப்பாற்றின பிரதமருக்கு அங்கே உள்ள அப்பாவி மக்களை காப்பாற்றணும்னு தெரியாதா? இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது கூட நீங்கள் வந்து மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க.
26 பேரை வந்து கொன்னவங்க கிட்ட வந்து அவங்க நீ போய் உன் மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லி அந்த லேடியை விட்டு தான் அவன் தப்பு பண்ணிட்டான். அந்த அம்மா நேராக போய் சொன்னவனே இவனுங்களுக்கு அடித்தது வந்து உன்னை அடிக்கிறதுக்கு என் பெண் சக்தியே போதுண்டான். ஏன்னா இந்த நாட்டை வந்து தாயாக மதிக்கக்கூடிய நம்ம பிரதமர் நம்ம அப்படி தான் வந்து இது பண்ணுறோம். அதே பெண்களை வச்சு அடிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம்? சேலையை கொடுத்து அமிச்சார்ல, நீங்கள் செத்தா உங்கள் அந்த சேலையை உங்கள் மேலே வந்து போத்திக்கிறதுக்காக தான் வந்து அந்த பெண்களை வந்து தலைமை தாங்க வச்சு அடிச்சாங்க. அதில் ஒரு முஸ்லீமும் ஒரு நான் முஸ்லீம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து அப்போ என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல, என் பெண்களே போதாண்டா உங்களுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவே வந்து ஒரு பெரிய அடி. ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து அவர் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. தயவு செய்து வந்து போனோம், துல்லியமான தாக்குதல், தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிராக தான் என் தாக்குதல், அதை தான் வந்து அவர் வந்து அடித்தார். அதனால் எந்த ஒரு சிவிலியனும் வந்து சாவலை. ஆனால் அவனுங்க என்ன பண்ணாங்க, நம்மளுடைய இராணுவத்துக்கும் நம்ம மக்களுக்கு வந்து அடித்தாங்க. நான் கேட்குறேன், அங்கே உள்ள டூரிசம் மினிஸ்டர் வந்து அவர் பிலால் பூட்டோன்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் இந்த இடத்துல வந்து போனால் வந்து இந்துக்களுடைய ரத்த ஆறு ஓடும். இன்னும் ரயில்வே மினிஸ்டர் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார், அந்த இடத்துல நாங்கள் 130 இடத்துல இந்தியாவை டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறோம், நாங்கள் அழிச்சிடணும். எங்கே போச்சு? இன்றைக்கி நாங்கள் போய் அடிக்கும் போது அவங்க ரேடார் எங்கெங்க? அப்போ பாகிஸ்தானுடைய வலிமை என்னன்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை? அப்போ கூட வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட யாரெல்லாம் வந்து இவங்க தலைவர்களாங்கன்னா அந்த இடத்துல துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது, லஷ்கர்-ஏ தொய்பாவும் ஜெய்ஷ்-இ முகமதுக்கு எந்த அளவு வந்து அடிச்சாங்கன்னு வந்து இன்னைக்கு வந்து திணறி போயிருக்குது. இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா காலில் ஊழ்ந்ததால தான் வந்து அவனுங்க வந்து பண்ணாங்க தவிர, இப்போ வந்து அது கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஆக்குபேட் காஷ்மீர் மிச்ச மீதி கூட நாங்கள் வந்து விட்டு வைக்க மாட்டோம், அதை வந்து மீட்டெடுப்போம். இது அமித்ஷாவும் முன்னாடி சொல்லியிருந்தாரு. அவங்க என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு வந்தாங்க. இங்கே உடனே வந்து ட்ரம்ப் உள்ள வந்ததால் தான் வந்து இப்போ இது கேட்டதுக்கு அப்போ கூட என்ன சொன்னார், ஆப்ரேஷன் சிந்தூர் யாருக்கோசமும் ஸ்டாப் பண்ணல, ஆக்குபேட் காஷ்மீரை நாங்கள் வந்து இது பண்ணுவோம், அந்த 4 தீவிரவாதிகளை வந்து நாங்கள் வந்து விடமாட்டோம். என்ன கேட்டால் அந்த 4 தீவிரவாதிகளுடைய தலையத்தை வந்து நம்மளுடைய எல்லையில் வைக்கணும். இங்கே இருக்கிற வந்து யாரெல்லாம் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு வந்து பின்னாடியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குறானோ, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பாடுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் வரணும்னா அவங்க தலையை கொண்டு வர்றோம். அந்த தலையை வந்து அந்தந்த இடத்துல வந்து அந்த பார்டரில் வச்சு இது பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து போகணும்னா, இப்போ நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணாங்கல்ல, பதவி விலகுன்னு நீ சொன்ன. ஏன்னா வந்து இதே வந்து பார்ப்போம்னா நான் இவர் டைமில் வந்து நம்ம சிவராஜ் பட்டேல் வந்து என்ன பண்ணால் உள்துறை எதனால் ரிசைன் பண்ணார், எதிர்க்க தைரியம் இல்லாதாமல் அவருடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போனார். உடனே அதை பேஸ் பண்ணி தான் வந்து அமித்ஷா வந்து ரிசைன் பண்ணணும்னு இவங்க சொன்னாங்கல்ல, நியாயமான விஷயம். ஏன்னா நல்லதை நாங்கள் பொறுப்பெடுத்தா அசம்பாவிதங்களுக்கும் நாங்கள் பொறுப்பெடுக்கணும், இது எங்களுடைய கடமை, நாங்கள் அதுலேருந்து மீறலை. ஆனால் நான் கேட்குறேன், அப்போ ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் யார்? ஏன் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல? ஏன் அவர் பதவி ராஜினாமா பண்ணணும்னு வந்து சொல்லலை? திருமாவளவனாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நீ சொன்ன நான் ஒத்துக்கிறேன். அப்போ அந்த வந்து ஏன் காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நீங்கள் வந்து பதவி விலக வேணாம்னு சொன்னீங்களா? இப்போ இந்த இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய விஷயத்த இவங்க வந்து அரசியலாக எடுத்துக்கிறாங்க. டெஃபினெட்லி இது தேச சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் நான் அரசியல் இது வந்து அதுதான் வந்து நான் சொல்லுறேன். நீங்கள் வந்து நான் இதே திருமாவளவன்ட்ட கேட்குறேன், இலங்கையில் எத்தனை அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க, அப்போ உங்களுடைய ஆட்சி தானே இந்த இடத்துல, திமுகவுடைய ஆட்சி தானே. அப்போ நீங்கள் போய் வந்து ராஜபக்சே கிட்ட போய் எது கிஃப்ட்டு நீ கனிமொழியெல்லாம் எப்படி வாங்கின? வெக்கமா இல்லை உனக்கு? எப்படிங்க நான் வந்து எனக்கு கொல்லப்பட்டதுக்கு அப்போ நீங்கள் வந்து வந்து அந்த அரசாங்கம் பதவி விலகும்னு சொல்லவே இல்லையே. எங்க முல்லை வேங்கை வெயிலில் வந்து மலத்தை கலந்தாங்க, நான் கேட்குறேன், கேஸு கொடுத்தவங்களே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாங்க, அப்போ முதலமைச்சரை நீ பதவி விலகுன்னு ஏன் சொல்லலை? இதே கோயம்புத்தூர்ல வந்து கேள்வியாவது எழுப்பி இருக்கலாம். இல்லை, அதுதான் வந்து நான் இது மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து இதே மாதிரி வந்து தொடர் வெடிகுண்டு சம்பவம் நடந்தது, அப்போ உங்களுடைய ஆட்சி தான், அப்போ ஏன் நீங்கள் வந்து பதவி விலகுன்னு சொல்ல? இப்போ கூட வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் கோயம்புத்தூரில் நடக்கும்போது சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்து போலியோ வந்து பிம்பத்தை ஏற்படுத்தாங்க, அப்புறம் இப்போ எண்ணெயை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் வந்து ஒத்துக்கல, உடனே அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, நாங்கள் தடுத்துட்டோம், பெரிய அசம்பாவிதம் பண்ணிட்டோம் தான் வந்து நீங்கள் அந்த இடத்துல சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல இவங்க வந்து பார்க்க போனீங்கன்னா எந்த மாதிரியான அரசியல் வந்து திருமாவளவன் பண்ணின்னு வராரு நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து அவர் வந்து பதில் சொல்லி தானே ஆகணும். இப்போ வைகோ அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் வைகோவும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ போர் நடந்து முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய நாட்டை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே பேசலையே. இல்லை,
இல்லையே, கொடி பூச்சின்னு தேசிய கொடி பூச்சின்னு நடந்துட்டாங்களே. நான் தான் இப்போ எல்லாமே வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்களே. பாரத் மாதா கி ஜெய் மட்டும் தான் சொல்ல விட்டா வந்து அதுதான் சொல்ல வரேன். இவங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலங்க இந்தியா வந்து. இல்ல எனக்கு என்னன்னா தேசிய கொடி கையில பிடிச்சிட்டு போறது மட்டும் இல்ல, நெஞ்சில எப்பவுமே வந்து நம்ம நேஷனல் பிளாக் வச்சுக்கோம் இல்லையா? ஆமா. ஆனா அதெல்லாம் ஏன் அவங்க செய்யவே இல்லை? அதாவது அதான் சொல்றேன், இவங்கெல்லாம் எப்படின்னா வந்து கல்பிரிட், இந்த தேசத்துக்கு எதிரானவங்க. வைகோவா இருக்கட்டும், திருமாவளவன் மேலே வந்து எனக்கு மரியாதை மரியாதை இருந்தது. ஆனால் அவருடைய வந்து சுய கௌரவத்தை அடமான வச்சிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட. உங்கள் சமுதாயத்துக்கு போராட வந்தவர் நீங்கள், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் வந்து பங்குன்னு சொல்லிட்டு வந்தவங்க நீங்கள். இன்னைக்கு டாஸ்மார்க்கை ஒழிச்சிரும்னு சொல்லிட்டு வந்தவங்க. ஆனால் இன்னைக்கு 1-2 சீட்டுக்காக உங்களுடைய தன்மானத்தை அடமானம் வைக்கிறது இல்லாமல் உங்களுடைய தொண்டர்களுடைய கூட நீங்கள் வந்து அடமானம் வச்சிட்டீங்களே. நான் அதை தான் கேட்குறேன். அமித்ஷா பதவி விலகுன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கே திருமாவளவன் காணும்? ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை? இன்னைக்கு வந்து ஒத்து மட்டுமா என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து இந்த தேசத்துக்கு இராணுவத்துக்கு நாங்கள் ஆதரவு. இங்கே வந்து இதே முதலமைச்சர் முந்தானத்தை என்ன சொன்னார் ஒரு 4 நாள் முன்னாடி, உங்களுக்கு வாழ்த்த மனசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் வந்து கெடுதல் பண்ணாதீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை தான் வந்து சொல்லுறேன். இங்கே வந்து எப்படின்னா வந்து இராணுவம் வந்து வாழ்த்துக்கள், மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள், பிரைம் மினிஸ்டர் ஏன் வாயில் வர மாட்டேங்குது? நீங்கள் 7 கோடி மக்களுடைய வந்து முதலமைச்சர்னா 140 கோடி வந்து மக்களுடைய பிரைம் மினிஸ்டருங்க அவர். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து உங்களுடைய இதை பண்ணிட்டீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் அப்பா பேர் வச்சுக்கிறீங்க, உங்கள் பேர் வச்சுக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை பேர் வச்சுக்கங்க. பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் வந்து நான் கேட்குறேன், நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது அவர் பேர் வச்சுக்கினாரா? நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். ஏங்க மக்கள் வரி பணம் மக்களுக்காக தான் சேவை பண்ண நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதே அவங்க கட்சியில் இருக்கிற பிரசன்னாவும் வந்து சொன்னார், யார் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு வேலைக்காரன், முதலமைச்சரும் ஒரு வேலைக்காரன் தான். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து 26 பேர் செத்தவங்களில் வந்து பாடி வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஏன் வந்து முதலமைச்சர் வரல? சரிங்க, அவர் பிஸியாக இருந்தார், ஒத்துக்கிறேன். துணை முதலமைச்சர் எங்கே போனார்? ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் இது பண்ணல? இன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்து வெக்கக்கேடான விஷயம் வந்து நாசர் வந்து முந்தானத்தை நான் டிவியில் பார்க்குறேன். யாரோ ஒருத்தவங்க வேட்டையானதுக்கு எவனோ ஒருத்தர் பேருன்றவங்கள நாங்கள் மீட்டு கொண்டு வந்துட்டோம், பாதுகாப்பாக பண்ண வந்துட்டோம், அதை பண்ண வந்துட்டோம், எல்லாமே எங்களுடைய முதலமைச்சருடைய வந்து என்னது முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவன் வந்தாலும் மறந்துட்டான். பாகிஸ்தான்காரன் கூட நம்ம தேசிய கொடியை வந்து வேற ஒரு நாட்டில் ஒரு 2 நாள் போரை நிப்பாட்டி அவனை மீட்டு கொண்டு வந்தால் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள். கொண்டு வந்தது யார்? பேரை சம்பாதிச்சுக்கிறது யார்? எந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து பண்ணுறாங்க இதற்கு? ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசாங்கமும் வந்து பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் யாருமே வந்து இதுக்காக வந்து என்னடா இது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு கேவலமான அரசியல் எல்லாமே செய்யறாங்களே, அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது நான் அதை தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து செகண்ட் டைம் வரும்போதே ஒரு விஷயத்த சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் வந்து வரலனாலும் என்னுடைய சேவை தொடரும். அவர் வந்து ஒரே விஷயத்தை மட்டும் தயவு செய்து வந்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. 3வது முறையாக வந்து நான் தேர்ந்தெடுக்கல, மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து அவர் வரும்போது வந்து சிஏ சட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பாபர் மசூதி இஷ்யூ வந்து இது பண்ணார். இன்றைக்கி வந்து 370 வந்து நீக்குவன்னு வந்து சொன்னார். இன்றைக்கி வந்து முக்தலாக்கு இது வந்து சொல்லணுன்னாங்க. இப்போ ஆக்குபைட் காஷ்மீரை மீட்டு எடுப்பேன்னு சொன்னாங்க. 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்து சொன்னார். இது எல்லாமே வந்து சொல்லிட்டு வந்தாங்கன்னா செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறார். தயவுசெய்து வந்து ஒன்று சொல்கிறேன் கிடையாது, முன் வச்ச கால எக்காரணத்தை கொண்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் பின் வச்சது இல்லை. அவங்களுடைய வந்து வாக்குறுதியில் வந்து அவங்க வந்து என்னன்னா வந்து உறுதியாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் எதிர்த்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் வெக்கமே இல்லாமல் 99% வந்து முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு. இதை மக்கள் நீங்களாம் வேடிக்கை பார்த்துன்னுக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு வெக்கக்கேடு. என்ன சொல்லி ஒரு ஓட்டு போட்டு வந்தால் நீங்களே வந்து சிந்திக்கணும். நான் மறுபடியும் சொல்ல விருப்பப்படலை. இன்னைக்கு 99% மக்களை பார்த்து கேட்குறேன். உண்மையாலுமே 99% அவர் தீர்த்துட்டாருன்னா மறுபடியும் 2026 அவரை தேர்ந்தெடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்துக்கு 4.25 லட்சம் கடன் 10 லட்சமாக மாறும். 4.25 லட்சம் கடன் வந்து இன்றைக்கி 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கொண்டு வந்த பெருமை வந்து இவருக்கு சேரும். ஆனால் இவர் வந்து என்னென்னா வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு, லாபம் அடைஞ்சிட்டோன்னா, ஆனால் என்ன எங்கே பண்ண லாபத்தை கொண்டு வந்தாங்க, எப்படி வளர்ச்சி கொண்டு வந்தாங்க தெரியல. ஆனால் கடன் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்தை வந்து பார்க்க போனால் நான் மக்களை வந்து மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. தமிழக அரசாங்கம் திறமையான அரசாங்கம், நான் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன் மாற்றுக்கருத்து கிடையாதுன்னா, இன்றைக்கி ரெட் ஜெயிண்ட் வந்து இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நஷ்டத்தில் போயிருந்தது, ஆனால் லாபத்தில் கொண்டு வந்துட்டாங்களே. G2 வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது, இன்றைக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தில் வந்துட்டாங்கன்னா, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய 5 வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க குடும்பத்துக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தான் திட்டம் வகுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த 2 கம்பெனி வளரும் போது வந்து தமிழ்நாடும் வளர்ந்துருக்கணும்ல, தமிழ்நாடும் கடன் இல்லா மாநிலமாக இருக்கும்ல. அப்போ இவங்க வளர்ச்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டர்ன் வச்சு அவங்க சொந்தத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, தவிர தமிழ்நாட்டு வளர்ச்சியை அவங்க கொண்டு வரல. தமிழக அமைச்சரவை வந்து மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இலாக்காவும் மாற்றி இருக்காங்களே, கனிம வளத்தை வந்து துரைமுருகன் கிட்ட இருந்து அப்படியே வாங்கி வேற ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா?
தயவு செய்து மறுபடியும் நீங்கள் தப்பாக தான் பேசுகிறீங்க. மாற்றமா? செந்தில் பாலாஜியை வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டது, ஜாமீனா பதவியான்னு கேட்டது. முதலமைச்சர் காலில் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் செந்தில் பாலாஜி காலில் வந்துட்டு, எப்பா உனக்காக நான் வந்து ஜெயிலேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணான்டா, நான் தாண்டா உன் மேலே கேஸும் போட்டேன், இப்போ நான் தான் உன் காலிலையும் ஊறேன், ஏன்னா நீயே பதவி விலகிடுன்னு சொன்னதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வந்து சரிங்கண்ணே, ஆனால் நீ வந்து பவர்லேயே இருப்ப. இது வந்து ஒரு கண் துடைப்பு. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான இடத்துல வந்து அவர் வச்சிருக்கிறார். ரெண்டாவது, பொன்முடிக்கு வந்து வாய் முகூர்த்தம் சரி கிடையாது. அவர் வந்து ஓசி எஸ்சி, ஏன்னா ஜாதி பற்றியெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறவங்க தானே அவங்க. இன்றைக்கி வந்து அவர் என்ன பண்ணார் அந்த இடத்துல, இன்றைக்கி பெண்களுடைய வந்து எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசினார், அதனால் அவரும் வந்து விலகிட்டார். இனி துரைமுருகன் கிட்ட அந்த இலாக்கா வந்து மாற்றப்படல, பறிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி மணல் கொள்ளையும் இன்றைக்கி எந்த அளவு வந்து அந்தந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ் நடக்குது, இதுக்கு பங்கு அவருக்கு போகுது. இதுவும் வந்து முதலமைச்சர்கிட்ட போகும்போது 10 மாதத்தில் மக்கள் இங்கே தான் வந்து இப்போ ஏமாறவே போகிறாங்க. இந்த 10 மாதத்தில் வந்து 1000 ரூபா வந்து வராதவங்களுக்கு 1000 ரூபா கொடுப்பாரு. இனி ஜாக்டோ ஜியோ அமைப்பில் எல்லாரையும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களோ ஒரு நாள் சம்பளத்தை பிடிக்கணும்னு சொல்லி இப்போ அதை பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ சலுகைகள் என்னென்னா வாய் வார்த்தையில் வந்து எல்லா சலுகையும் கொடுப்பாரு. பழைய ஓய்வூதிய திட்டத்துலேருந்து வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே வந்து சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து என்னென்னா இப்போது உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு கரெக்டாக டெட் எண்டில் வரும்போது இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வந்தோடனே அவங்க முதல் கையெழுத்து. ஏன்னா பொய் சொல்கிறதுல திமுகவை அடிச்சிக்கவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் தேர்ந்தெடுங்க, வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கும் குடும்பத்துக்கும், இப்போ எனக்கு வந்து தமிழ்நாட்டுடைய சிஎம்னா அவர் எனக்கும் சிஎம் தான். ஆனால் தமிழ்நாட்டு சிஎம் வந்து இன்னைக்கு நான் வந்து தமிழ்நாடு எந்த அளவு உசந்து போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் நான் என் குடும்பத்துக்கு அதனால் பலனுக்கு தான் பார்க்கணும்ல. இப்படி தானே ஒவ்வொரு குடிமகனும் பார்க்கணும். என் குடும்பம் வந்து நான் வாங்கின சம்பளத்துலேருந்து மிஞ்சி போனால் நான் அதிலே தான் இருக்கிறேன். என்னுடைய வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. என் குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறதுலேருந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாமே நீங்கள் வந்து சொன்னாங்க. ஆனால் மற்றவங்க மட்டும் வந்து மேலே போயினே இருக்கிறீங்க. இன்னைக்கு கேட்டானா இன்னைக்கு வந்து ஒரு மாதத்துடைய வருமானம் பார்த்தீங்களா, ஒரு ஆண்டுடைய வருமானம் எவ்வளோ போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து கணக்கு போட்டாங்க. சராசரியாக ஒரு வந்து ரிச்சாகாரங்கள்லேருந்து கீழே இருக்கிற கூலி தொழிலாளிக்கும் வந்து 30,000-40,000 ரூபா சம்பளம்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. யார் எடுத்த சர்வே இது? உண்மையிலுமே நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற ஏழை மக்கள்கிட்ட கேட்குறேன், மாதத்துக்கு 30,000-40,000 சம்பாதிக்கிறாங்களா? நீங்களே கணக்கு பண்ணிங்க, 12 மாதத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்தளவு வந்து இவங்க வந்து முன்னிலை மாநிலமாக கொண்டு வந்துட்டாங்களா? நான் மக்களை பார்த்து கேட்குறேன், உண்மையாலுமே நீங்கள் 40,000 30,000 வந்து சம்பாதிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு என்னத்துக்கு ஒதுக்கீடு தேவையே இல்லையே. இன்றைக்கி இத்தனை நாளாக நீங்கள் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ஜாதி வாரியாக. இவங்க எதிர்பார்க்கல பிரைம் மினிஸ்டர் அதுக்கும் ஒத்துப்பாருன்னு சொல்லிட்டு. ஏன் ஒன்றா எங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு மதம் வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு இன்னைக்கு இங்கேயும் வந்து ஆதாயம் தேடுறான், அங்கேயும் ஆதாயம் தேடுறான். இதை வந்து எங்களுக்கு வெள்ளம் சாப்பிட்டா மாதிரி. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்க மாட்டான்னு நினச்சிட்டு அது ஓகேன்னு இங்கே இருக்கலாம் தூக்கம் போயிடுச்சு. இப்போ உடனே வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்போ உங்கள் மாநில ஆர்மி யானை தலையில் மண் அள்ளி போட்ட மாதிரி இருந்து போட்டாங்க. என்னெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கோரிக்கையை வைக்கிறாங்களோ பிரைம் மினிஸ்டர் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டு வராரு. அவ்வளோதானே எத்துக்கோ. மோடி அவர்கள் வந்து இவங்க கேட்குற ஒவ்வொரு திட்டத்தையும் ஓகே சொல்றதுனால இவங்களுக்கு தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கன்னா எனக்கு புரியல. நல்ல விஷயம்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் தலையில மண்ணள்ளிக்கு போட்டுக்குவாங்க சொல்லுங்க. மேடம், ஜாதி இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். உண்மையாலுமே வந்து ஜாதி பிரச்சனை இல்லையா? நான் மக்களை பார்த்து கேட்குறேன். இருக்கு இல்லைன்றாரு முதலமைச்சர். ஜாதி பிரச்சனையில் இப்போ வந்து ஒரு ஊரில் கூட வந்து ஒரு விழாவில் வந்து ஒரு 2 பிரிவுக்கு டிவியில் நியூஸ்லலாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது சம்மந்தமாகலாம் டிபேட் வந்து வைக்கிறதே இல்லை. உண்மையாலுமே ஜாதி இல்லைன்னு சொல்கிற முதலமைச்சர் என்ன பண்ணோம், அவன் கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரையும் என்ன பண்ணோம். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் உயர்ந்த சமுதாயம்லாம் இல்லை. என்னை கேட்டால் ஒரே ஒரு இதுதான், இவங்க என்ன பண்ணணுன்னா வந்து அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க கையால் வந்து ஒரு நாள் தங்கி சாப்பிட்டு வரணும். அதுக்கு முதலமைச்சர் வந்து இப்போ எலெக்ஷன் டைமில் கால கழுவியும் குடிப்பார். ஏன்னா ஓட்டுக்காக வந்து இவங்க வந்து பிச்சை எடுக்கிறவங்க தான், தயவுசெய்து வந்து மறந்துடக்கூடாது. ஆனால் அதே ஓட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மக்கள் எப்படி வந்து புறக்கணிக்கிறாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சிறுபான்மையிட்ட என்ன கொடுத்தீங்க? ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பயங்கரவாதிகள்லாம் நாங்கள் விடுவிப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அது எவ்வளோ பெரிய அபட்டம் நான் கேட்குறேன் மேடம். இன்றைக்கி பாகிஸ்தானில் வந்து பயங்கரவாதிகளை வந்து வீழ்த்தினாங்க. அவங்களுடைய மரணத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாகிஸ்தான் மிலிட்டன்ஸ்லேருந்து எல்லாமே அமைச்சர்கள்லாம் வந்து போய் கலந்துட்டாங்கன்னா அப்போ வந்து எந்தளவு வந்து அவங்க வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக கொடுத்துறாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இதே திருமாவளவன் வந்து கோயம்புத்தூரில் நடந்த அல்லுமா இயக்கத்தை அவர் இறந்ததுக்கு அவருடைய மரணத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ என்ன தொடர்பு? அதை வச்சு எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? சீமானி எதனால்? ஆனால் காங்கிரஸ் கட்சிகள் வந்து மோடி அவர்களை தானே வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த தாக்குதலை வந்து நிறுத்துவதற்காக அறிவிப்பை அவர் வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னுடைய பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல சொல்லிக்கிறாரு.
அதாவது எங்களுடைய நாட்டு விஷயத்தில் 3வது நம்பர் தலையிடக்கூடாதுன்னு வந்து எல்லா பேப்பர்லேயும் வந்துருக்குதுல. ட்ரம்ப்போ அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பேர் வாங்கிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவர் உலகத்தில் இருக்கிற வாரெல்லாம் நிப்பாட்டோன்னு சொல்கிறதால அது ஒரு பேர் எடுத்துக்கிறதுக்கு தான். அதுக்கு இன்னும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு பதில் கொடுத்துட்டார். இது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் எக்காரணத்துக்கு கொண்டு நிற்காது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக வந்து இந்த போராட்டம் தொடரும். அதே நேரத்தில் நம்ம நாட்டு மேலே கையை வச்சு நான் ஒருத்தனையும் விட மாட்டேன். அந்த 4 பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வந்து இது பண்ண மாட்டேன். ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் முடியல, தொடரும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் விமானப்படையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கை ஏதாவது இருக்குமா? மேடம் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் வந்து எப்படின்னா டிப்ளமேட்டிக்காக இது பண்ணுறீங்க. அதாவது பயங்கரவாதிகளுக்கு எதிராக வந்து எங்களுடைய போர் தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள எந்த ஒரு மக்களும் இது வரைக்கும் வந்து பாகிஸ்தானில் பாதிப்புக்குள்ளாகலை. இங்கே இருக்கிறவங்களாம் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு கட்ஸும் ஒரு தைரியமும் வேணும். அதாவது எவனோ ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் எந்த மாதிரி இருக்கணும்னா வந்து இன்றைக்கி உலக நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து தடுத்துருக்கிறார் தெரியுமா? இந்து முஸ்லீம் முடிவுக்குள்ளே ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்காக வந்து நீ இந்துவா வந்து கேட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய நாடுகளும் என்ன சொன்னாங்க, முஸ்லாம் பேர் சொல்லி இந்த மாதிரி பயங்கரவாதத்துக்கு நாங்களாம் ஆதரவு தரமாட்டோம், இதுக்கு கண்டனத்தை தெரிவித்தாங்க. அந்த கண்டனம் தான் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில். நான் குறிப்பாக ஏன் தமிழ்நாடு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் கல்பிட்டுங்களும் வந்து இங்கே துரோகிங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். அட்டாக்கிங் என்ன ஒன்றா வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து இவங்களுக்கே தெரியும் எஸ்ன்னு சொல்லுவோம், பின்னாடி அட்டாக் பண்ணினே இருப்பாங்க. எப்படியும் நம்ம ராணுவம் வந்து சும்மா இருக்க போகிறதுனால அவங்களும் வந்து அதுக்கு உண்டான என்னென்ன பாதுகாப்போ எல்லா சேஃப்டியும் வந்து பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சுகாதாரத்துலேருந்து உங்களுக்கு இருப்பிடத்துலேருந்து உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் பண்ணதுக்கப்புறம் தான் அட்டாக்கே பண்ணாங்க. 14 நாள் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. நான் அதை தான் வந்து இடத்துல கேட்குறேன். இது வரைக்கும் காங்கிரஸ் ஆண்ட டைமில் எத்தனை முறை வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க? தைரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி மோடின்னு வந்து ஒருத்தர் வந்து இருக்கிறதால உலக நாடெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுருக்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து இடத்துல ஸ்ட்ரிங்க் பண்ணும். இன்றைக்கி எந்த நாட்டில் வேலை செஞ்சு போனாலும் முன்னெல்லாம் வந்துடல. இந்தியாவிலேருந்து வந்தேன்னு சொன்னேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கருக்கு எந்த அளவு மரியாதை வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க போய் கேளுங்க. உலகம் போற்றும் தலைவராக வந்து ஆகிருக்கிறார். இனி ட்ரம்ப் மாதிரி வந்து 1000 மடங்கு அவர் அந்த இடத்துல இருக்கும். வெறும் வந்து அமெரிக்கா 40 கோடி மக்கள் உள்ள ஒரு நாடு, 140 கோடி மக்கள், 1லேருந்து 4 மடங்கு இன்றைக்கி வந்து நம்ம நாடு. அவ்வளோ பெரிய நாட்டை வந்து இன்றைக்கி வந்து கொரோனாலேருந்து எல்லா விஷயத்தையும் பாதுகாப்பாக வந்து அரணாக இருக்கிற ஒரு மோடி அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களுடைய குடிமகள் மேலே கையை வச்சுட்டு போய்கிறானா சும்மா விட்டுருவாரா? நிச்சயமா இன்றைக்கி அதுதானே பதிலடி கொடுத்துனுக்கிறாரு. நான் அதை தான் கேட்க வரேன். டெரரிசம் எந்தளவு இருக்குது, எங்கே இருந்தாலும் அழிக்கப்படும். ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இல்லை யாராவனா இருக்கட்டும், என் நாட்டுக்குள்ளே வந்து கையை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு வந்து அவர் பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்து உட்காந்துனுக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து வெறும் அரசியல் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஜாதியை வச்சியும் மதத்தை வச்சியும் ஆன்மீகத்தை வச்சும் அரசியல் பண்ணுற இன்றைக்கி தீவிரவாதம் பயங்கரவாதம் நடக்கிறதே வந்து ஆன்மீகத்தில் சிலர், நான் எல்லாரையும் குறிப்பிடல, இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும்னு தான் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அலையிறாங்க. அதனால் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் உண்மையாலுமே வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு கணவரை வந்து மீட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, சிந்தூர் அவங்களுடைய பூவும் புட்டு வந்து மீட்டு கொண்டு தான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் தரா மாதிரி தான் இந்த அட்டாக் அவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பெண்மணியும் வந்து அதை வந்து பிரைம் மினிஸ்டர் வாழ்த்து சொல்லிடுது. இது என்ன மேடம், இதுக்கு மேலே என்ன மேடம் ஒரு பிரைம் மினிஸ்டர்? கண்டிப்பாக எனக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறான்னு சொல்லும்போது வந்து ஐ ஆம் ப்ரவுட் மேடம். நான் இந்தியனாக இருக்க பெருமைப்படுறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் பெருமைப்படணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற சில யூடியூப்பில் இருக்கிற மீடியாக்கள்லாம் வந்து இராணுவ உடையில் வந்துட்டாங்க, இதற்கு மத்திய அரசாங்கம் தான் காரணம் வெக்க இல்லாமல் சொல்கிறாங்களே. இதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? முதலமைச்சர்னு சொல்கிறது பொதுவான ஒரு மேடம். உன் குடும்பத்தை பற்றி உன்னை பற்றி பேசின உடனே நைட் விடிய 2 மணிக்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சரையும் அதே மாதிரி ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரை ஒரு எக்ஸ் கவர்னரை இந்த மாதிரிலாம் இழிவாக பேசுகிறவங்கள வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மேடைக்கு மேலே வந்து கேவலமாக அசிங்கமாக அவங்களுடைய பிறப்பு வரைக்கும் பேசலாம், அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்றைக்கி கட்சியை விட்டு நீங்கள் நைஸாக தூக்குறீங்க, 3 மாதம் கழிச்சு திரும்பி கட்சிக்குள்ளே கொண்டு வரீங்க. எந்த மாதிரியான நாடகம்? இன்றைக்கி நாசரை தூக்குனீங்க, அமைச்சரை திரும்பி கொண்டு வந்துட்டீங்க, செஞ்சி மஸ்தானை தூக்குனீங்க, திரும்பி கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஏன் செந்தில் பாலாஜியை உள்ளே கொண்டு வர மாட்டீங்க? நாளைக்கு ஏன் அவனும் பொன்முடியை கொண்டு வர மாட்டீங்க? நான் கேட்குறேன், அறிவாளிகள் வந்து அவங்கவுங்க கூட்டணி அவங்க தலைவர்களுடைய பசங்க தான் அறிவாளிங்களா? உங்கள் பிள்ளைங்களும் தான் அறிவாளியா? ஏன் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களாம் அரசியலில் வரக்கூடாதா? ஏன் எங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாதா? கல்வியில் கூட விளையாடுறாங்க. இன்னைக்கு கல்வியில் விளையாடுறாங்க. நான் கேட்குறேன், கல்வியில் சமரசமே கூடாது மேடம். 8ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு 9ஆவது வரைக்கும் மக்கு மாதிரி உட்கார வச்சு 10ஆவதுல போய் ஒன்றும் தெரியாமல் எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. கேட்டால் வந்து மாணவர்களுடைய உணர்ச்சியில் விளையாடக்கூடாது, கல்வியில் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவு இந்த தமிழ்நாடு அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நான் அதை தான் மேடம் கேட்குறேன். உங்கள் கட்சியை சேர்ந்த அயலகத்துறையில் சேர்ந்தவங்க இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மாஃபியா, ட்ரக்ஸ் மாஃபியாவுடைய சாதிக்கு உங்கள் கட்சியில் இருந்தார். இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்து எத்தனை பேர் செத்தாங்க?
செங்கல்பட்டில் எத்தனை பேர் செத்தாங்க? இன்னைக்கும் வந்து பட்டாசாலையில் விபத்தெல்லாம் ஏற்படுத்தாங்க. ஏன் ஒரு கவர்மெண்ட் வச்சா ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா மேடம்? நிச்சயமா முடியும். இத்தனை மாநிலத்தை கட்டி காக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரால் முடியும்னா ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரால் ஏன் முடியாது? ஏன்னா அதில் அக்கறை செலுத்தலை, அவங்க கவனம் செலுத்தலை. அவங்க எப்படி வந்து ஆட்சிக்கு வரணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி கொள்ளடிக்கணும், ஒவ்வொரு அமைச்சரும் இப்போ லைனாக ஜெயிலுக்கு போகிறாங்க மேடம். இது உடனே வந்து இப்படிலாம் இல்லை. அந்த தயவு செய்து மக்கள் பார்க்கணும், இந்த அமைச்சர்கள் எல்லாம் எப்போ வழக்கு பதிவுப்பட்டது? பிஜேபி கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடியா? பிஜேபி கவர்மெண்ட் இப்போ வந்து 12 வருஷம் தான் மேடம் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் 28 பேர் வங்கிகள் மூலமாக ஊழல் பண்ணி காங்கிரஸ் வீட்டில் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடினவங்க. இன்னைக்கு அந்த 28 பேருடைய இதனால திட்டத்தில் 10 லட்சம் கோடி ஊழல் பண்ணவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? காங்கிரஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸ் யார்? காங்கிரஸில் இருக்கிற சிலர் நிறைய பேர் சைனாவோட யார் உடன்பாடு வச்சுக்கிறாங்க? சைனா பாகிஸ்தானோட இருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ பயங்கரவாதிகளை எங்கேருந்து உருவாக்குறாங்க? யார் அதுக்கு பின்னணி இருக்கிறாங்க? இன்றைக்கி வந்து பாகிஸ்தானை வந்து அச்ச உடனே எல்லாருமே ஆஃப் மோடில் ஃப்ளைட் மோட்டில் போயிட்டாங்க. எல்லாம் வந்து என்ன பண்ணால் சந்தோஷத்தில் இவங்களும் உள்ளே கூந்துட்டு நாங்களும் தேசத்துக்கு எதிராக போராடுறோம். என்னை கேட்டால் ஒவ்வொரு துரோகியும் ஒவ்வொரு ஆளும் தேடி கண்டுபிடிக்கணும். இந்தியாவுக்குள்ளே வந்து பாகிஸ்தான் குடியாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான் வாழ்க சொன்ன எவனாக இருந்தாலும் நாடு கடத்தப்பட வேண்டும். அவங்க மேலே தேச பாதுகாப்பு சட்டம் போடணும். அதே நேரத்தில் இப்போ கூட சொல்கிறேன், இந்தியாவுக்கு எதிராக வந்து எந்த அரசியல்வாதி எவன் பேசினாலும் அவன் மேலே வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எப்படி வந்து உங்களுக்கு துணிவு, எப்படி இருக்குது தைரியம்? உலக நாடே நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது உனக்கு என்னடா ஆச்சு? நான் கேட்குறேன், தின்றது இங்கே விசுவாசம் வெளியிலையா? இந்த மாதிரி துரோகிகள்லாம் வந்து நடு ரோட்டில் வந்து தூக்கில் ஏற்றணும் மேடம். அப்போ தான் மேடம் நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாதையில் வந்து போயிடும். ஆல்ரெடி வளர்ச்சி பாதை போயிடுச்சு. 5வது இடத்துல இப்போ 3வது இடத்துக்கு டார்கெட் பண்ணி இருக்கிறாங்க. 4வது முறை இல்லை 5வது முறை கூட மோடியை வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை இந்த மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மேடம். தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும்.